السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد الله العظيم ونصلي وصلي رسول النبي الكريم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: بعد أعوذ بالله السميع العظيم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي لم تحرم ما أحل الله لك تبتغي مرضات أزواجك والله غفور رحيم. صدق الله العلي العظيم. அருள் அன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகிறேன். அல்லாஹ் ஸலாத் என்னும் கருணை சலாம் என்னும் ஈடேற்றம் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை உண்மையான முறையில் பின்பற்றிய உத்தம சத்திய ஸஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம்மவர்கள் இன்னும் வெளியிலிருந்து வரக்கூடிய மூமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று துஆ செய்தவனாக, ஈதுல் மசாக்கின் என்று சொல்லக்கூடிய ஏழைகளின் பிறநாளான ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருள்மழை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மனிதரும் விரும்புவது என்னவென்று சொன்னால், ஒவ்வொருவரும் தங்களது விருப்பத்துக்கு ஏற்றவாறு, தங்களுடைய ஆசைகளுக்கு தக்கவாறு தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்புவோம். என்றாலும் ஒரு முஸ்லீம் என்பவர் இவர்களிலிருந்து வேறுபட்டு தன்னுடைய விருப்பங்களையும் ஆசைகளையும் ஆன்மீக வழியில், ஆன்மீகத்தினுடைய வாழ்வில் ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும், எந்த ஒரு மனிதனிடத்திலும் கையேந்தி விடாமல் எனக்கு என்ன தேவை இருந்தாலும் என்னுடைய ரப்பிடத்திலே மட்டுமே கேட்டு பெற வேண்டும் என்றும், சுருக்கமாக சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டுமே அடைய வேண்டும் என்று ஒவ்வொரு முஸ்லீமும் நாம் ஆசைப்படுகிறோம். ஒட்டுமொத்தமாக இந்த விருப்பத்தை, ஆசையை நாம் அடைந்து கொள்ள ஏதேனும் வழி இஸ்லாம் காட்டுகிறதா என்று சொன்னால், அப்படியான ஒரு வழியை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தராமலா இருப்பார்கள் என்று நாம் யோசிக்க வேண்டும். இப்போ ஒவ்வொரு மூமினுடைய உயர்வுக்கும் 5 விதமான நெறிமுறைகளை இஸ்லாம் நமக்கு தருகிறது. அது என்ன நெறிமுறை என்பதை நாம் பார்ப்போம். ஒரு தடவை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத் 5 விஷயங்கள் இருக்கின்றன. அந்த 5 விஷயத்தை யார் பின்பற்றி நடக்கிறாரோ, அல்லது அந்த 5 விஷயத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக யார் எடுத்துக்கொள்கிறாரோ, அப்படிப்பட்டவர்கள் யாராவது இருக்கிறீர்களா என பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, இதோ யா ரசூலல்லாஹ், நான் இருக்கிறேன் என ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கை தூக்கி சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரத்தை பிடித்து ஒவ்வொன்றாக எண்ணி சொன்னார்கள், அபூ ஹுரைரா, மார்க்கம் எதை தடை செய்திருக்கிறதோ, எதை அல்லாஹ் ஹராம் என்று சொல்ல இருக்கிறானோ, அப்படிப்பட்ட விஷயங்களை விட்டு நீ தவிர்ந்து கொள். நிச்சயமாக நீ அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர்களில் சிறந்தவனாக நீ இருப்பாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 5 விஷயத்தில் முதலாவது செய்தி என்ன? அல்லாஹ் எதை
ஹராம் என்று தடை செய்திருக்கிறான் இந்த உலகத்திலே. அல்லாஹ் தடுத்திருப்பதை ஒரு மனிதன் தடை செய்து, அல்லாஹ் எதை ஏவி இருக்கிறானோ அதை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை நெறியாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அவன் அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபட்ட மனிதர்களில் ஒருவனாக ஆகிவிடுகிறான் என பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கைஸ் இப்னு அபி ஹாசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நாங்கள் என்ன செய்தோம், ஒரு போரிலே கலந்து கொண்டோம். அந்த நேரத்திலே போர் என்று சொன்னால் எங்களுடைய இல்லங்கள் வருவதற்கு பல நாட்களாக ஆகிவிடும். ஒரு போரை முடித்து நாங்கள் எங்களுடைய இல்லத்திற்கு திரும்புவதற்கு எங்களுக்கு பல நாட்கள் ஆகிவிடும். இதனால் எங்களுடைய மனைவி மக்கள், எங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் ஒதுங்கியே இருப்போம். இந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு லஸ்ஸத் என்று சொல்லக்கூடிய ஆசை ஏற்படுகிறது. பெருமானாரிடத்தில் நாங்கள் வந்து கேட்டோம், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு எங்களை அறியாமல் எங்களுக்கு ஒரு விதமான ஆசைகள் ஏற்படுகிறது. அதனால் எங்களுடைய ஆன்மாக்களை நாங்கள் கட்டுப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம், எங்களுக்கு அனுமதி தாருங்கள், நாங்கள் காயடித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்கள். காயடித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வாறு செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை, நீங்கள் அதையெல்லாம் செய்யக்கூடாது. மார்க்கம் எதை உங்களுக்கு ஏவி இருக்கிறதோ அதை செய்யுங்கள். ஒரு மனிதனுக்கு இப்படி ஒரு ஆசை இருந்தால் மனைவிடத்தில் செல்ல வேண்டும். மனைவிடத்தில் செல்வதற்கான எந்த தகுதியும் இல்லை என்று சொன்னால் நோன்பு வைத்து கொள்ள வேண்டுமே தவிர மார்க்கம் அனுமதிக்காத எதையும் நீங்கள் செய்யாதீர்கள். யா அய்யுஹன் நபியு, இந்த வசனத்தை பெருமானார் ஓதி காட்டுகிறார்கள். லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக் தப்தகி மரல்லாத் அஸ்வாஜ், அல்லாஹ் ஹலாலாக ஆக்கிய ஒன்றை நீங்கள் ஹராமாக ஆக்காதீர்கள். காயெடுத்துக் கொள்வதனை ஹராமாக ஆக்கப்பட்ட செயல் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழர்களிடத்தில் உணர்த்துகிறார்கள். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு செய்திதான். இது போன்று எல்லா விஷயங்களிலும் நாம் ஹராம் ஹலாலை எப்படி பேண வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், நான் ஒரு கூட்டத்தாரை அறிவேன், கயாமத்துடைய நாளில் வருவார்கள், திஹாமா என்னும் மலை அளவுக்கு அவர்கள் நன்மைகளோடு வருவார்கள். அவர்கள் நன்மைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் பரப்பப்பட்ட புழுதியாக அவர்களுடைய நன்மைகள் எல்லாம் ஆக்கப்படும். அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நாளில் நாங்கள் ஆகிவிடாமல் இருப்பதற்கு அவரை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ். சஹாபாக்கள் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவர்கள் வேறு யாரும் இல்லை, அவர்களும் உங்களை போன்ற சகோதரர்கள் தான், அந்த கூட்டத்தார்கள் உங்களை போன்றவர்கள் தான். என்றாலும் நலவான விஷயங்களை கேட்பார்கள், சில நேரங்களில் ஹராம் அவர்களோடு கலந்துவிடும். அதனால் அவர்கள் புழுதியாக ஆக்கப்பட்ட நன்மைகள் எல்லாம் பாவங்களாக மாற்றப்பட்டுவிடும். எனவே நீங்கள் எக்காலத்திலும் எந்த நிலையிலும் ஹராம் கலந்து விடுவதை அனுமதிக்காதீர்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, இந்த நம்முடைய துஆக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படாததற்கு காரணத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் கேட்கிறோம் அல்லாஹ்விடத்திலே, எவ்வளவு செய்திகளை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். ஆனால் கேட்டதையெல்லாம் அல்லாஹ் கொடுத்து விடுகிறானா அல்லது கொடுக்கப்பட்டு விட்டோமா? நாம் யோசிக்க வேண்டாமா? ஏன் இவ்வளவு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம் ஆனால் எந்த விதமான பலனும் இல்லையே என்றால் ஒரே ஒரு காரணம் தான் சகோதரர்களே, நாம் கேட்கக்கூடிய துஆ அங்கீகரிக்கப்படாததற்குண்டான ஒரே ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் ஹராம் கலந்து விட்டால், ஒரு துளி ஹராம் கலந்து விட்டால். எப்படி ஒரு சட்டி பானையில் இருக்கக்கூடிய பாலில் ஒரு துளி விஷம் கலந்து விட்டால் பால் முழுவதும் முறிந்து விடுவது போன்று நம்முடைய துஆக்கள் இன்று அங்கீகரிக்கப்படாததுக்கு காரணம் நம்முடைய உண்ணக்கூடிய உணவில் ஹராம் கலந்திருந்தால், உடுத்தக்கூடிய ஆடையில் ஹராம் கலந்திருந்தால்,
நம்முடைய துஆக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஹலாலான முறையில் சம்பாதிக்கிறோம் சகோதரர்களே, ஓடோடி உழைக்கின்றோம், எல்லாம் செய்கின்றோம். ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஹலாம் கலந்து விடுகிறது. மார்க்கம் எந்த அளவுக்கு தெளிவாக நமக்கு வழிகாட்டுகிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அதே போன்றுதான் ஹஜ் உம்ராக்கள் செய்கிறோம், கல்வியாக்கள் ஓதுகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அவைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படுகிறதா என்று சிந்தனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால், ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு துளி ஹராம் கலந்து விட்டாலும் கூட நாம் செய்யக்கூடிய செலவுகள், நம்முடைய ஹஜ்ஜுக்கள் உம்ராக்கள் எல்லாம் அவைகள் எல்லாம் நமக்கு கை சேதத்திற்குரியதாக ஆகிவிடும் என்பதை இந்த நேரத்தில் நாம் சற்று சிந்தனை செய்து பார்ப்பது அவசியம். உண்மையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இரண்டாவது செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியிலே இரண்டாவது விஷயம், அல்லாஹ் உனக்கு எதை விதித்திருக்கிறானோ அதை மன நிறைவோடு ஏற்றுக்கொள். அல்லாஹ் எதை உனக்கு விதித்திருக்கிறானோ அதை மன நிறைவோடு ஏற்றுக்கொள். அப்படி நீ செய்தால் மக்களில் உம்மை விட செல்வந்தரை எவரையும் காண மாட்டாய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, இன்னைக்கு அல்லாஹ் எந்த ஆன்மாவையும் சோதிக்காமல் இந்த உலகத்தில் என்ன செய்வதில்லை, விட்டு வைப்பதில்லை. எல்லா ஆன்மாக்களும் சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த சோதனைகளை எல்லாம் எப்படி நாம் சாதனையாக ஆக்குவது? ஒரே ஒரு செய்தி தான். நாம் நமக்கு முன்னால் வாழ்ந்த நபிமாருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பல்வேறு விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு கணம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு எல்லா விஷயங்களிலும் பொறுமை, அந்த பொறுமையினுடைய பலன்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த பொறுமையினுடைய பலன்தான் வெற்றி. அப்போ ஒரு மூமினை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சோதனைகள் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு என்ன இருக்கும், அவருக்கு நல்ல பலனும் இருக்கும். நான் சில மூமின்களை கண்டு பொறாமைப்படுகிறேன். கஷ்டமான நேரத்தில் பொறுமை கொள்ளுகிறான், கஷ்டமான நேரத்தில் ஒரு அடியான் பொறுமையாக இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்திலே ரப்பை வணங்குகிறான். அப்படிப்பட்ட மூமின்களை கண்டால் எனக்கு பொறாமையாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்க்க முடிகிறது சோழர்களே. அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய தரம் உயர்வதற்கு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய சில நெறிமுறைகள் இஸ்லாமுக்கு வழிவகுத்து தருகிறது. மூன்றாவது விஷயம், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல மூணாவது செய்தி என்னவென்று சொன்னால், உமது அண்டை வீட்டாரிடம் மிக நல்ல முறையில் நடந்து கொள்வீராக, நீர் இறை நம்பிக்கையில் முழுமை பெறுவீர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அண்டை வீட்டார்களுடைய விஷயத்தில் ஒரு மனிதனுடைய ஆயுள் நீளமாக ஆக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய தொப்புள் கூடிய உறவுகளை ஆதரிக்க வேண்டும், தன்னுடைய இரத்த பந்தங்களை ஆதரித்து வாழ வேண்டும். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு நல்ல மனைவி கிடைப்பது, நல்ல அண்டை வீட்டார்கள் கிடைப்பது, விசாலமான வீடு கிடைப்பது ஆகிய இந்த மூன்றுமே ஒரு மனிதனுக்கு நல்ல நலவான விஷயம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அண்டை வீட்டாளிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு நடந்திருக்கிறார்கள் என்பதற்கு வாழ்க்கை நிறைய உதாரணங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. சஹாபாக்கள் எந்த வாழ்க்கையை மேற்கொண்டார்களோ அதுதான் அதற்கு பின் வந்த தாபீன்களுடைய வாழ்க்கை. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மார்க்க மாமேதை மட்டுமல்ல, இந்த முழு உலகமும் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மதுஹபை பின்பற்றக்கூடிய ஒரு மதுஹபினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட எப்படி நடந்து கொண்டுன்றதுக்கு பெரியாருடைய வாழ்க்கையில நமக்கு முன்மாதிரி பாடம். அண்டை வீட்டாளத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதனால் இறை நம்பிக்கை எப்படி ஒரு மனிதனுக்கு அதிகப்படுத்தப்படும் என்பதற்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையினுடைய பெரியாருடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரர் ஹஜ்ரத் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா,
இரவு காலங்கள்ல வீணாலாம் என்ன செய்ய மாட்டாங்க, வாழ்க்கையை கழிக்க மாட்டாங்க. இரவு காலங்களே அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பொருத்தமான வழியில இரவு காலங்களில் நின்று வணங்குவாங்க. நிறைய தஸ்பீஹ் செய்வாங்க, zikr செய்வாங்க, நஃபிலான இபாதத்துகள் நிறைய செய்வாங்க. ஒரு நாள் அப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு இளைஞர், ஒரு வாலிபர், அவர் என்ன செய்யறார், கூத்தடிக்கிறார், கும்மாளம் போடுறார். நிறைய இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு தொல்லை கொடுக்கிறார். அந்த நேரத்தில் இவங்க என்ன செஞ்சாங்க, எதுவுமே செய்யல. தொடர்ந்து இவங்க இபாதத்துல இருக்காங்க, அவனும் என்ன செய்யறான், அவனும் அவனுடைய வேலையை செய்யறான். இந்த நேரத்தில் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு நாள் பார்த்தாங்க, தினம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன இல்லைன்னா, இந்த எந்த விதமான ஒரு சவுண்ட் இல்லை, ஒரு இசை இல்லை, ஒரு எதுவுமே இல்லை. இவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, என்னவா இருக்கும், ஏன் இந்த மாதிரி இங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரனை காணுமே அப்படின்னு சொல்லி அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்றாங்க, அவன் வீட்டுக்கு போய் கதவு தட்டுறாங்க. வீட்டுல இருந்து ஒரு குரல் வருது, அவரை போலீஸ்காரன் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டான், அரண்மனைக்கு கூட்டு போயிட்டாங்க மன்னர்கிட்ட. என்ன தப்பு செஞ்சாரு தெரியல. சரி, அந்த நடுநீசி நேரத்தில் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போறாங்க, போய் பார்க்கறாங்க. போய் அரண்மனை வாசல்ல நிக்கிறாங்க. நின்ன உடனே அங்கிருந்து காவலாளியை கூப்பிடுறாங்க. அபூ ஹனீஃபா வந்திருக்கேன்னு மன்னர்கிட்ட போய் சொல்லுங்க. மன்னர்கிட்ட போய் சொன்ன உடனே மன்னர் உடையாடுறாரு. அங்கேருந்து வந்தார், இமாம் நீங்க வந்தீங்க, சொல்லிருந்தீங்கன்னா நான் வந்திருப்பனே அப்படின்னு சொல்லி இமாம பார்த்த உடனே வேகமா உடையாடுறார். வந்துட்டு கேட்கிறார், சொல்லுங்க என்ன விஷயம். பக்கத்து வீட்டுக்காரனை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்களாம்ல, அவன் என்ன தப்பு செஞ்சான்னு அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்க. அவன் மேல நிறைய புகார் வந்துச்சு. என்ன புகார் வந்துச்சு, பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்கறான், பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறா இருக்கான் அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு. அப்படியா, இதுதான் குற்றம் அவன் மேல? ஆமா, அந்த குற்றம் தான். சரி, அவனுக்காண்டி நான் என்ன செய்யறேன், உங்கள்கிட்ட நான் அவனுக்காண்டி என்ன செய்யறேன், மன்னிப்பு கேட்டு ஜாமீன் கேட்டுக்கிறேன், அவனை விட்டுருங்க. அவன் செய்யக்கூடிய அந்த தவறான அந்த எனக்கே நிறைய இடையூறு கொடுக்கறான். யார் சொல்றா, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க மன்னர்கிட்ட, எனக்கே அவன் நிறைய இடையூறு கொடுக்கறதான் செய்யறான், இருந்தாலும் என்ன செய்யறான், அவனுக்காக நான் ஜாமீன் கேட்கிறேன், நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே மன்னர் பார்த்தாரு, ரிலீஸ் பண்ணிட்டார். கூட்டுட்டு வராங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த பையனை கூட்டிட்டே வராங்க. அல்ல சரியான ஒரு வாலிப வயதில் அந்த வாலிபன் கூட்டுக்கிட்டு வரும் பொழுது அந்த கூட வரவர் தேம்பி தேம்பி அழுகுறார். அந்த வாலிபர் தேம்பி தேம்பி அழுகுறார். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, ஏன் அழுகுற? ஹஜ்ரத் இமாம், நான் உங்களுக்கு நிறைய தொல்லைகள் கொடுத்திருக்கேன், நீங்க தொழுவீங்க, நீங்க எல்லா இபாதத் செய்வீங்க, இவ்வளவு செய்யும் பொழுது நான் என்ன செய்வேன்னா, உங்களுக்கு நான் மூலதாளத்தோட கும்மாளம் போட்டு நான் உங்களுக்கு ரொம்ப இடையூறா இருந்திருக்கேன். நான் இதையெல்லாம் கூட நீங்க மனசுல வைக்காம இதையெல்லாம் என்ன செஞ்சிட்டீங்க, நீங்க பொறுத்துக்கிட்டு என்ன ஜாமீன்ல வெளியே எடுத்துட்டு வந்துட்டீங்களே, இதை நினைக்கும் பொழுது அல்லாஹ் நீ சத்தியமா சொல்றேன், இனி மௌத்து வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன், இப்படிப்பட்ட பாவங்களின் பக்கம் யாருக்குமே, என்னுடைய மௌத்து வரை யாருக்கும் என்னால் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட சத்தியம் செஞ்சுட்டு அந்த மனிதர் வெளியே வர. அருமையானவர்களே, நம்ம யோசிக்கணும், ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் அவனுக்கு ஏற்பட்ட அந்த மாபாதக செயலில் கூட பெரியார்கள் இமாம்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், இது பெருமானாருடைய வழிமுறை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு மூமினுடைய பக்கத்து வீட்டுக்காரன் நடக்கக்கூடிய நல்ல முறையில் நடப்பது இறை நம்பிக்கையினுடைய முழுமை என்பதற்கு இப்படிப்பட்ட வரலாறுகள் நமக்கெல்லாம் முன்னுதாரணம் சோழர்களே. நாலாவது விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நாலாவது செய்தியை நாம் பார்க்கும் பொழுது, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு வழிதானே தவிர எந்த காலத்திலும் பெருமானாருடைய சொல்லிலோ செயலிலோ ஒரு மனிதன் வீழ்ச்சி அடைந்ததாக வரலாறு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உனக்கு நீ எதை விரும்புறியோ அதையும் உன் சகோதரன் விரும்பட்டும், அப்படி விரும்பினால் நீதான் முஸ்லீம்கள் சிறந்த முஸ்லீம் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, நான் இன்னைக்கு எதை விரும்புறனோ, ஏன்னா நம்முடைய சகோதரன் அதை விரும்பும் பொழுது
இன்னமல் முஃமினூன இஹ்வா, குர்ஆன் சொல்லுகிறது. இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், ஒவ்வொருவரும் சகோதரர்கள். எருமுக் என்று சொல்லக்கூடிய ஒரு போர், ஒரு யுத்த களம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிறைய போர்களை சந்தித்திருக்கிறார்கள். அதில் எருமுக் என்று சொல்லக்கூடிய ஒரு போர்க்களம். தன்னுடைய சகோதரனை எப்படி விட்டு கொடுத்து வாழ்வது என்பதற்கு பெருமானாருடைய வாழ்க்கை முன்னுதாரணம் சகோதரர்கள். அந்த யுத்த காலத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்களில் பலர்கள் குத்துயிரும் குலையுருமாக இருக்கிறார்கள். சிலருக்கு தண்ணீர் தாகங்கள் ஏற்படுகிறது. ஒரு சஹாபி வரார். சஹாபாக்கள் இப்படி கொலையுறும் குத்துயுருமாக காயமுற்று இருக்கக்கூடியவர்களை என்ன செய்யறார்? மருந்து போட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி மருந்து போட்டுக்கிட்டு இருக்கார். அந்த நேரத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமையான தோழர்கள் எல்லாம் தங்களுடைய தண்ணீர் தாகத்தால் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமையான சஹாபாக்கள்ல ஒருத்தர் பார்க்கிறார். ஹஜ்ரத் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பக்கத்தில் இருக்கக்கூடிய நபித்தோழர் ஒருத்தர் என்ன செய்றார்? தண்ணி தாகத்தில் இருக்கும் பொழுது ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தண்ணீர் நிரப்பப்பட்ட ஒரு துருத்தியை எடுத்துக்கிட்டு வந்து, இன்னைக்கெல்லாம் தோல் பையில தானே தண்ணி, இந்த ஜக்கா இருக்குது, எதுவுமே இல்லை, ஒரு துருத்தி எடுத்துக்கிட்டு நேரா வர. அங்கே இக்ரிமா இப்னு அபூ ஜஹல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பக்கத்துல பார்த்துட்டு ஹாரிஸ்க்கு சொல்றாங்க, ஹாரிஸே, என்னை விட பக்கத்துல ஒரு தோழர் தண்ணி தாகத்தில் இருக்கார், அவரு போய் பாருங்க. சரி, நேரா எடுத்துட்டு போறார். இன்னொரு தோழர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்கு போறார். அவரு சொல்றாரு, என்னை விட அயாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரு தண்ணி தாகத்தில் இருக்கார் போல் இருக்கு, நீங்க அவர்கிட்ட போங்க அனுப்புறாரு. இப்படி ஒவ்வொருத்தரையா மாத்திட்டு போய் கடைசியா யார்கிட்ட வருது? ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யாரை காட்டினாங்களோ அவங்கள்ட்ட தான் போகுது. ஃபர்ஸ்ட் ஆள்கிட்ட போகுது. ஃபர்ஸ்ட் ஆள்கிட்ட போகும்போது அவர் மௌத்தாயிட்டார், ஷஹீத் ஆயிட்டார். சரி, அவர் தான் ஷஹீத் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? ரெண்டாவது உள்ளவர்கிட்ட போலான்னு சொல்லிட்டு இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட போய் பார்த்தா அவங்களும் ஷஹீத் ஆயிட்டாங்க. சரி, இக்ரிமா ஷஹீத் ஆயிட்டாரு. மூணாவது அயாஸ் இருக்காரு, அவர்கிட்ட போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போனா அவங்களும் ஷஹீத் ஆயிட்டாங்க. சௌரலே, யோசிச்சு பாருங்க. தன்னை விட தன் சகோதரனுடைய தேவை, தன்னுடைய தேவையை விட தன்னுடைய சகோதரனுடைய தேவை, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த பாடம். தன் சகோதரனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக சஹாபாக்கள் எப்படியெல்லாம் தியாகம் பண்ணியிருக்காங்க. தன்னுடைய உயிரை விட நம்ம வரலாறு, நிறைய வரலாறுகளை பார்க்கிறோம். கடன்பட்ட ஒரு சஹாபிக்காண்டி ஏத்திகாஃப் இருந்தவரே சின்ன சின்ன வெளியில போயிட்டார், கடன்பட்ட தன்னுடைய தோழருக்காக. ஏன்? தன்னை விட தன்னுடைய சகோதரனுடைய தேவை. அருமையானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சிறந்த முஸ்லிம் என்பதற்கு உதாரணம் தன்னை விட தன்னுடைய சகோதரனை பார்க்கும். ஐந்தாவது விஷயம், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஐந்தாவது செய்தி என்ன தெரியுமா? அதிகமாக சிரிக்காதீர்கள், இதனால் உங்களுடைய இதயம் இறந்துவிடும், உங்களுடைய இதயங்கள் இறந்துவிடும், உங்களுடைய மரணத்திற்கு உங்களுடைய சிரிப்பு காரணமாக ஆகிவிடும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். இந்த 5 விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உண்மையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வால்ல, ஃபல்யல்ஹகு கலீலா வல்யபகு கஸீரா, குறைவா என்ன செய்யும்? சிரி, அதிகமா அழு. எந்த கண்கள் நரகத்தை நினைத்து அழுகிறதோ அந்த கண்கள் பாழாகாது. மரணத்தை நினைத்து அழக்கூடிய கண்கள் எந்த நிலையிலும் பாழாகிவிடாது. இன்னைக்கு சிரிப்பதற்காகவே சேனல்கள், எத்தனையோ டிவி சேனல்கள் சிரிப்பதற்காகவே. உண்மையானவர்களே, இதெல்லாம் மனிதனுடைய இதயத்தை மழுங்கடிக்க செய்துவிடும், மனிதனுடைய மூளை வீணாகிவிடும். சிரிப்பு என்பது அதிக சிரிப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிக்காமல் இருந்ததில்லை, இருந்திருக்கிறார்கள், சிரித்திருக்கிறார்கள், புன்முறுவல் பூத்திருக்கிறார்கள், கடவாய் பல் தெரியக்கூடிய அளவிற்கு சிரித்திருக்கிறார்கள். ஆனால் அதிகமான சிரிப்பு அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை
சஹாபாக்கள் சிரித்துக் கொண்டிருந்ததை பார்த்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? இப்படி சொன்னார்கள், உங்களுடைய இதயங்கள் இறந்துவிடும், உங்களுக்கு மௌத்தை எண்ணி வாருங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையினுடைய தரம் உயர்வதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த 5 விஷயத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து செயல்படுத்துவோம். நிச்சயமாக உண்மை முஃமின்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஈருலகிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றி நடக்கும் காலமெல்லாம் நமக்கு வெற்றிதான் என்பதிலே எத்தகைய சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட முழுமையான வெற்றிக்குரியவர்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.